ஒரு வழியா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல, மதியானம் வந்திருந்தா வெயில் பொழந்துருக்கும். உனக்கு ஒரு சூ எனக்கு ஒரு சூ. வாடா, சரி இங்கே உட்காந்துருக்கீங்க, போட்டோடு பார்த்து பார்த்து வேற லெவல். ஆடு திருப்பி இங்கிட்ட வச்சிருக்கா. சும்மா எடுத்து எடு, அப்படியே எந்த ஆங்கிளில் தெரியுதோ அப்படி. ஓகே ஓகே. வீடியோ தானே எடுக்க ஃபுல்லா? ஆமாம் வீடியோ தான், ஃபோட்டோலாம் எடுத்துவேன். செம்ம போ, சரியான வியூ. கஷ்டப்பட்டு 1.5 மணி நேரமாக மலை ஏறி வந்ததில் ஒரு திருப்தியான ஒரு வியூ பாருங்க. இங்கே மேகத்தில் மறைஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், நல்லா கீழே இறங்கிருச்சுன்னு நினைச்சேன். என்னன்னு தெரியல, வர்றா பின்னாடி தெரியல. எப்படி இறங்க சொல்றீங்க? அப்படியே நேராக போயிருங்க. இறங்குங்க ஃபுல்லா. இறங்குனீங்கன்னா கீழே அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அந்த அம்புக்குறி போகிற பார்க்குற இடம்லாம் வடிதான். லெஜெண்டரி போஸ் நார்மலா இப்படி இறங்கி போங்க. கீழே இறங்கி போனீங்க, இந்த பக்கமாக போங்க, அந்த பக்கம் வராதிங்க, இந்த பக்கமாக போங்க. அப்படிதான். ஆமாம், இது மேலே ஏறிடாதீங்க, அந்த இதில் இறங்கிருங்க. கம்பி போகுது பாருங்க, நான் இங்கே கம்பி இறங்கிருங்க. ஒரு வழியாக பிரான்மலைக்கு வந்துட்டோம். ஆமாம், வர்ற வழியில் பைக்கு வந்து பெல்ட் எல்லாம் வந்து பிஞ்சு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கொடுத்துட்டு அந்த கடைக்காரரோட வண்டியை வாங்கிட்டு இப்போ பிரான்மலைக்கு வந்திருக்கோம். ஆமாம், அவர் நல்லவர், ரொம்ப நல்ல மனிதர். அவர் பேர் என்ன? சத்யராஜ். தேங்க்யூ மேன். அழகாக நம்ம பார்க்குற மாதிரியே காமிச்சிருக்கீங்க. அடுக்கிறது தான் நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏற வேண்டியது இருக்கு மேலே. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல. ஒரு 2 hours ஏறி இருப்போம் மேலே. 5 மணிக்கு ஆரம்பித்தோம். 5 அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி ரெஸ்ட் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம். சப்பா இங்கெல்லாம் வேர்த்து போய் கசகசம் இருக்கு. தோசைக்கல் மேலே கிடக்கிற மாதிரி இருக்கடா, கொதிக்குதுடாக்கா பாறைலாம். பிரான்மலை, நீங்கள் வந்து இந்த மலையில் ட்ரெக்கிங்லாம் பண்ணுறீங்கன்னா தண்ணி முக்கியமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா செத்துடுவீங்க. இந்த உங்களுக்கு இது லவ் சக்ஸஸ் ஆகணுமா? வீட்டுக்கு போ. சரியா?
இப்போதான் அந்த டயத்தில் நம்ம கரெக்டாக வாங்கிடணும். அப்புறம் நான் குடியிருந்த வீடு 300 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு இருந்தேன். அப்போ அந்த அம்மா என்கிட்ட 50,000 பணம் வாங்கிருந்துச்சு. சின்னதாக தெரியுது போனாலும். ம் சுஹேல் வந்து வீட்டில் லெமன் சோறு முட்டை கிழங்குலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நாங்கள் வந்து மேலே தர்காவில் போய் லைட்டாக ஒரு குளியலை போட்டு தொழுதுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ இங்கேயே தூங்கிட வேண்டியதான். எங்களோட திங்ஸ்லாம் அங்கே இருக்குது. இங்கே இருக்கிறவங்க வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி போக வேண்டியதான். போர்வு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, குட் மார்னிங். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படியே ஒரே சத்தம், கடபடன்னு பார்த்தா ஒரே குரங்கா ஓடுது. அந்த சவுண்டில் தான் எழுந்திரிச்சேன். நல்ல வேலை சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சேன். அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்பாட் வந்து நெட்டே வந்து பார்த்து வச்சுருந்தோம். அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். இப்போது ஸ்லோ மோஷன் ஆகுமா?
டீ போடுறீங்களா? சரி சரி. காற்று எரிய விடுது. சரி போட்டு கூப்பிடுங்க. ஒரு வழியா பிரான்மலையில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ தான் காலைல எழுந்திரிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நருட்டோ சிப்புடன் போடு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு திடீர்னு அமைஞ்சிருக்கு. நீங்கள் சில வார்த்தைகள் ஏறி வந்தது எப்படி இருந்துச்சு? எனக்கு தெளிச்சா ஏறி வந்தது எல்லாமே போயிடுச்சு. மேலே வந்து இந்த லைட்டை பார்த்ததுக்கு டீ போட்டாங்கன்னு தெரில. வடை கடை இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். தோசை இருக்குன்னு டைம் ஆயிரும். இருந்தால் சாப்பிடலாம், இல்லைன்னா இறங்கி போயிட வேண்டியது. சரி சரி. அப்போ நீங்கள் வைக்க நீங்கள் நேரம் இங்கே வருங்க. இதில் இறங்கினா மேலே போய் வந்தீங்கல்ல. அதில் அஞ்சு பேர் தண்ணி தான் நமக்கு வருது நம்ம ஆற்றுல. ஸ்டாலின்கிட்ட சொல்லு, ஸ்டாலின்கிட்ட சொல்லுண்ணே. கடை இருக்காதுப்பா. கடை இருக்காது. ஆத்தாடி ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி போய் ஆளை தூக்கி போய் ஏற அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஏறவே முடியாதுல்ல மேலே மழை பெய்யும். வருவாங்க 4-2 இளவட்டங்க வருவாங்க. தண்டி ஆளு எல்லாம் வயசானவங்க வர மாட்டாங்க. இங்கே இந்த ரேட்டில் காசு அது மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. போகணுங்கிற வந்தே செஞ்சிடுவாங்க. மழை ஏறணும் அப்படி நினைக்கிற வந்தே தான் ஆகும். மலையாளத்தில் நிறைய எந்த கிளைமேட்டு நல்லா இருக்குங்களா? Incredible 2 weeks here and winning, getting to the final. 6-love victory here at Wimbledon. It is hard to think of a more comprehensive all-round performance from someone, as you say, who perhaps went under the radar, considering she was a 5-time Grand Slam champion. எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும். எப்படின்னா இதுக்கு மேலே நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிற டைமில் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் யுவர் பாடி. கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தா நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு காலையில் 5 மணிக்கே ஏற ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ எக்ஸாக்டாக 2:45 3 மணி நேரம் ஆகுது மேலே ஏறுறதுக்கு.
சூப்பர் தான். ஃபேமிலியோடு வர்றாங்க, குழந்த தூக்கிட்டு வர்றாங்க, வயசானவங்க வர்றாங்க, வேறு லெவலில் இருக்குது.